2020 ஆண்டு கனடா அரசாங்க வலைதளங்கள் மற்றும் வருவாய் திணைக்களத்தின் கணக்குகள் ஹேக் செய்யப்பட்டு தரவுகள் திருடப்பட்ட வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் இழப்பீடு கோரும் நடைமுறை தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. கடந்த 2020 ஆண்டில் சமூக பாதுகாப்பு எண்கள், முகவரிகள் மற்றும் வங்கி விவரங்கள் போன்ற முக்கிய தகவல்களை ஹேக்கர்கள் திருடி COVID-19 நிவாரண உதவிகளை பெற தவறான முறையில் பயன்படுத்தினர். இந்த விவகாரம் தொடர்பான வாக்குவாத வழக்கில் $8.7 மில்லியன் தீர்வு எட்டப்பட்டுள்ள நிலையில் தகுதியானவர்கள் இழப்பீடு பெற விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் தீவிரமான பாதிப்புக்குள்ளானவர்களின் சிறப்பு இழப்பீட்டு நிதி மூலமாக அதிகபட்சமாக $5,000 வரை இழப்பீட்டை பெற முடியும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதர பாதிக்கப்பட்டவர்கள் $80 வரையிலும், தனிப்பட்ட தகவல்கள் மோசடியாக பயன்படுத்தப்பட்டதற்கான இழப்பீடாக $200 வரையிலும் பெற தகுதியுடையவர்கள் ஆவர். மார்ச் 1, 2020 முதல் டிசம்பர் 31, 2020 வரை அரசாங்க ஆன்லைன் கணக்கு தகவல்கள் கசிந்தவர்கள் இதில் உறுப்பினர்களாக கருதப்பட்டாலும் குறிப்பிட்ட காலப்பகுதியில் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே பணத்தை பெற முடியும். தங்கள் தகுதியை சரிபார்க்க விரும்பும் நபர்கள் KPMG நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று கடைசி பெயர், சமூக பாதுகாப்பு எண்ணின் கடைசி 3 இலக்கங்கள் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை உள்ளிட்டு அறிந்து கொள்ளலாம். தகுதியுள்ள நபர்கள் 2027 ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை ஆன்லைன் மூலமாகவோ அல்லது அஞ்சல் வழியாகவோ தங்கள் கோரிக்கைகளை சமர்ப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.